தப்பாக புரிஞ்சுக்கின்னு என்னை கூப்பிட்டு வச்சு மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பெனிலேருந்து இவங்க வருவாங்க. அப்புறமா திருப்பியும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து கம்பெனியில் எங்கன்னா நிற்பாங்க, அங்கே எங்கன்னா போய் கூட்டின்னு வருவேன். மழை நனைஞ்சிட்டா மட்டும் கூட்டின்னு வரணும், காரில் போய் கூட்டின்னு வரணும். இவங்களை ஏதாவது ஒன்று சம்திங் இவங்க ஒர்க்குக்காக மட்டும் என்னை யூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஏன் பண்ணிட்டு இருந்தீங்க? அக்கா கூப்பிட்றாங்கன்னு ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம். கூப்பிட்டு நம்ம போகாமல் இருக்க முடியாது. அப்போ ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணி பேசின்னு பழகின்னு இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து தப்பாக புரிஞ்சுக்கின்னு என்னை வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி, நீ உனக்கு அந்த பையனுக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க முதல்ல. இல்லை உங்கள் வீட்டில் தப்பாக பேசுகிறாங்க, அதனால் நான் உங்கள் வீட்டில் பேச்சுவார்த்தை எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த பிரச்சனை சொன்னாங்க. எனக்கு வயிறு வலி இது, எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டும் போகுது, நீங்கள் போய் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்ட்டு. திருப்பி கால் பண்ணி கூப்பிட்டாங்க. திருப்பி நான் போயிட்டு இவங்களை கூட்டு வந்தேன். இவங்களுக்கு இன்னும் சந்தேகமாயிடுச்சு, நான் தான் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் அப்படின்னு. டாக்டர்கிட்ட வயிற்று வலினப்போ என்ன சொன்னாங்க? நான் என்ன உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன், நான் வெளியே தான் பண்ணுவேன். சரி, அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் வந்து அவங்க வந்து கன்சீவாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. எப்படி கன்சீவ் ஆவாங்க? அது எனக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டில் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன ஸ்டேஷன் கூட்டும் போயிட்டு திருப்பி ஸ்டேஷனில் அடித்து, அவங்க வீட்டில் அடித்து முதல்ல, அப்புறம் ஸ்டேஷனுக்கு அடித்து, ஸ்டேஷனில் முடியலன்ட்டு தனியாக இவங்க கட்சி ஆஃபீஸ் கூட்டும் போயிட்டு பேரண்ட்ஸ் மேலே கத்தி இதெல்லாம் வச்சு தான் என்னை கையெழுத்து வாங்க வச்சாங்க. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க. உங்களுக்கு அந்த சம்மந்தமே இருக்கு? எனக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த குழந்தைக்கு நீங்கள் அப்பாவே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் ஒரு நாளைக்கு பின்னாடி போய் கட்டி பிடிச்சிங்க, அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்க, அப்புறம் காரில் கூட்டிகிட்டு போய் தப்பு பண்ணீங்க, பலாத்காரம் பண்ணீங்க சொல்கிறாங்க. மேம் இவ்வளோ தூரம் நானே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போது என்ன சொல்ல முடியும்? வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்க. என்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லையா மேம். அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து அடித்து, நான் உன்னை அடிக்க போனோம், உங்கள் வீட்டில் அடிச்சுன்னுக்கிறேன், நீ வா அப்படின்றாங்க. நான் வெளியே போய் கல்யாணம் பண்ணீங்களா அந்த பொண்ணு? ஆமாம், இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாமல் என்ன பண்ண மாட்டோம். அப்பயும் கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க மேடம். போய் உட்காந்து நின்று பேசணும், 10 நிமிஷம் கூட பேச விடல மேடம். திருப்பி கழுத்து மேலே கத்தி வச்சு வா அப்படின்ட்டு கூட்டு போய் எங்கள் அப்பா கூட வரல, என்ன மேடம் கூட்டு போய் கல்யாணம் பண்ண தாலி கட்டினீங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் வந்து என்னை ஒதுக்கிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்துட்டு நான் ஒரு இடத்துல நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. பேசுனதில் ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்தாங்க. ஓகேங்களா, ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, கல்யாணம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. இல்லை இந்தமாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிட்டேன், எல்லாருமே கூப்பிட்டு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து நான் ஒரு இடத்துல கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் எங்கள் சித்தி வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றா தான் இருந்தீங்க நீங்கள்? ஆமாம், ஒன்றா தான் இருந்தோம். அப்போ எப்படி இருந்தீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்க? கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி ரோட்டில் அடித்து அங்கே அடித்து ஏன் உங்களை எப்படி டார்கெட் பண்ணாங்க? என்ன ரீசன்? அவங்க ஃபேமிலி தான் மேடம் என்னோட டார்கெட். அவங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னால் இவங்க ஹெல்ப்புன்னு கேட்கும்போது நான் பணம் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு உங்கள் கூட தொடர்பு இருக்குல்லன்னா அப்போ அந்த குழந்தை யாருது? எனக்கு தெரியாது மேடம். அவங்க எங்கே வேணாலும் போய் சொல்லுங்க. அக்கா சொல்கிறீங்க, இவ்வளோ தூரம் பழகினேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அக்கறை இல்லையா? எனக்கு ஏன் மேம் அக்கறை? என்னை பற்றி அக்கறைப்பட மாட்டாங்க, நான் ஏன் மேம் அவங்கள பற்றிலாம் அக்கறை பண்ணேன்? இப்போ நீங்கள் அவங்கள கட்டாயப்படுத்தி பலாத்காரம் பண்ணீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க மேடம். அவங்களாவே விருப்பப்பட்டு உங்க கூட இருந்தாங்களா? கிடையாது மேடம், நான் அந்த தப்புக்கே காரணம் கிடையாதுன்ற மேடம். வெங்கடேஷ், அவனுக்கு ஞாபகம் இல்லை. அது யாருப்பா? சுபாஷ். பேரெல்லாம் எடுத்து கொடுத்தாண்ட எப்படி கொடுத்தானடா, எதனா நினைச்சு அழுவுறது. எங்கடா போன? எங்கடா போன? எங்கடா போன? கல்ல கட்டணத்துல கையெடுப்பட்டா என் பிள்ளை உயிரோட வந்து சேர்ந்தா போதுட்டு மம்டி மாமா வந்து பாரு. நீ மம்டி எங்க தம்பிக்கு 3 பட்ட பிள்ளைங்க வேணாம். என்ன சொல்லுவான் தெரியுமா? நடுப்பொண்ணு வந்து கேட்டு பாருங்க. நடுப்பொண்ணு வந்து கருப்பா இருப்பாங்க மேடம். இவ்வளவு கட்டிக்கிறேன்னு சொல்லுவானே. அந்த பொண்ணு வந்து நாங்க கருப்பு சாமின்னுவோம். கருப்பு சாமி இவனுக்கு தான், வெங்கடேஷுக்கு தான் கன்ஃபார்ம் அப்படின்னு நாங்க கருப்பு சாமி தான் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. போகும்போது சின்ன பையன் மேடம், இவ்வளோ இருந்தார் மேடம். இந்த போட்டோ பாருங்க மேடம், இந்த லெஃப்ட் பக்கம் பாருங்க, இது மாதிரி தெரியும். நான் கும்பிட்ட கடவுள் நான் எப்படி சொல்லுவேன், இவனுக்கு இந்த மச்சம்
நான் இந்த வருஷமே உங்க முகம் அச்சடிச்ச மாதிரி இருக்கு அவனுக்கு. நான் காலையை கும்பிட்டுங்க, காலையை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் இந்த வந்துச்சு. ரசங்க எங்கேயும் போக மாட்டேன். நான் வருஷமெல்லாம் அவனை கங்கணம் கட்ட வைக்கிறேன். என் பிள்ளைய உயிரோடு கொண்டு வந்து வைப்பாட என் நடந்தாங்க முடியலடா ஆண்டவனே. டேய் டேய் கூட்டத்துல பர்ரா, டேய் விக்னேஷ் அழுவாதா? நான் வந்துட்டல, மாமா வந்துட்டல, அழுவாதா? டேய் மாமனுக்கு இனிமேட்டு உனக்கு எடுத்துட்டு வர மாட்டேன். டேய் சமத்து பையன், டேய் நான் நல்லா வேலை செஞ்சு நல்லா இருந்திருக்கான். டேய் நீ எப்படிடா வந்த? அங்கிருந்து எப்படி வந்த? அவனை மட்டும் கரெக்டா சொல்லு. மம்டியா மாமா காஞ்சாம சொல்லுங்க, அவன் வருங்க அவன் சொன்னா பாரு, மம்டியா மாமா. எங்க அண்ணன் பதில் சொல்லுவோம், இடப்பேர் தான் மட்டும் மம்டியா மாமா. நீ தென்னை மரம் ஏறுவோம், கேட்டு பாருங்க. தென்னை மரம் ஏற மாட்டியா? தென்னை மரம் பயங்கரம் ஏற மாட்டோம். அப்படியே தம்பி சொல்லுவான், ஆண்டினா எங்க பணத்துல ஆண்டின்னு பேர் இருப்பான். ஆண்டினா நீ மட்டும் கொஞ்சம் கம்மிடு. எங்க மாமன் எங்க மாமன் அவனுக்கு கிணத்து பிடிச்சி தள்ளி போறான்னு சொல்லி சொல்ல மாட்டேடா. 2008 காணா போயிட்டேன் மேடம். ஒசூல் 2008 தான் காணா ஒரு ஹாஸ்டல்ல போயிருந்து அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போய் அப்புறம் திருப்பூர்ல போய் வேலை செஞ்சு திருப்பூர் இல்லடா, திருப்பூர் சேலம் வழியா தான் சேலம் எப்படி தெரியும் அவனுக்கு? எப்படி தெரியும்? கேக்குற சாமி எல்லாம் அவன் படாத கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறான். அவன் பிள்ளை படிக்கணும்னு சொன்னிச்சுடா. இப்ப ரீசெண்டா நமக்கு எப்படி மேடம் இங்க வந்து அவரே வந்தாரு. எங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சு கொடுங்க. தாத்தா பாட்டி பாருடா. எங்க அப்பா எங்க அம்மா எங்க ரத்தம் மறக்க மாட்டான். எங்க அப்பா எங்க அம்மாவா அவன் பேர் கரெக்டா சொல்றான் பாருங்க. எங்களுக்கு காவலா இருக்குன்னு நான் நினைச்சேன். ஒவ்வொரு பிள்ளைங்களும் கொண்டு வந்து மேடம் அப்படிக்குள்ள ஒன்ன என்னைக்காச்சும் ஒப்படைக்க மாட்டாங்க என்கிட்ட நினைச்சேன். ஆண்டவனை கூப்பிட்டுட்டா அதே மாதிரி மேடத்து மூலியமாவே எனக்கு ஒப்படைச்சிருச்சு ஆண்டவன். அப்புறம் நான் பாக்குறப்ப எப்படி சொல்லுவேன், நாங்க என்ன சொல்லுறது? நம்மளுக்கு வந்த பேர் கூப்பிட கூடாது. அவன் செத்து அது என்ன அவளை தோமையில அது என்ன அவளை தோமையில என் பொண்ணு முடியலைங்க விட்டுட்டு போயிட்டாடா. அவன் முடியலைங்கடா. அது என் பொண்ணு அம்மா கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. நீ கொண்டு வந்து ஒப்படைச்சுட்டு என் பொண்ணு கொஞ்சம் வருஷமா பையனை இது பண்ணாதீங்க ப்ளீஸ். யாராவது அவங்கள வெளியே கூட்டிட்டு போங்களேன். அங்க போய் உட்காருங்க. ஒரு வருஷமா நான் நடப்படமா சாமியத்தான் பாக்குறேங்க. ஆமா, நான் கிடையாதுமா. இது சொல்வதெல்லாம் உண்மை. டீம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, புரியுறதா? நான் உங்கள்கிட்ட பேசுறேன், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கிறது ரிப்போர்ட்டர்ஸ் அந்த டீம். புரியுறதுங்களாமா? தம்பி, நீ ஏதாவது கேட்கணுமா? நான் கேட்கலாம். கன்வின்ஸ் ஆகிட்டியா அவங்க தான் அவங்க ஃபேமிலியா? ஆ, என்னெல்லாம் பேசணும்னு நினச்சேன்? நீ பேசு. வெங்கடேஷ், எதுவும் கேள்றா. எந்த மாமா இல்லை, எந்த ஆறு யார் இல்லை, என்ன இல்லை, கேள்றா. இங்கே வா. என்ன வேணும்பா? ம், ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு நான் தனியாக இருக்கணும். கோவமா இருக்கியா? என்னாச்சு? என்னாச்சு? அப்செட் ஆகிட்ட? அக்கா